நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. உலகமெல்லாம் இழைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாறு கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி ஏன் உன் வீட்டுக்காரங்க பிடிக்கலையாப்போ? படியாந்த பகவானுக்கு பார்வதி பாலும் பழமும் கொடுத்துருக்கா. நான் வெளிநாட்டு படிச்சு வீட்டுக்கு போனோம்னா என் பொண்டாட்டி வாசல் சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? ஆச்சு. ஏன் அப்படி சட்டாப்பையோட எதிர்பார்க்க தெரியுமா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போய் நான் கொடுத்த ரூபாய அவ கையில கொடுத்தீங்கன்னா அத வாங்கி மடியில வச்சுக்கிட்டு கையில வச்சிருக்கா பாரு சட்டாப்ப. அந்த சட்டாப்பைய கொண்டு 2 தோசையை சுட்டு போடுவா. ரூபாய கொடுத்தா ரூபாய கொடுக்காம ஊதாரித்தனமா ஏதாவது செலவு பண்ணிட்டு போனேன்னா அதே சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு செவட்ல 2 பூசையை கொடுப்பா. அதுக்கு தான் இந்த சட்டாப்பை. வீட்டுக்கார கையில மொத்தமா கொடுத்தோம்னா ரூபாய வாங்கினோம்னா பல்ல காட்டுவா. ரூபாய வாங்கினது பல்ல காட்டுவாளா? அவன் சோத்த பொங்கி வச்சு திங்கும் போது உன் பல்லுக்கு எப்படி இருக்கு? அந்த அம்மாவுக்கு அப்படித்தான் இருக்கும். பெண்ணா பிறந்தவா என்னையா செய்வா? ஆனா பிறந்தவங்க நீங்க 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொடுத்தா தானே அந்த அம்மா ஒரு முழவத்தான் வாங்கி உனக்கு தொகையில அரைச்சு வைப்பா. உன் பாட்டுக்கு பாடுபட்டு நீ பாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கட்டிய மனைவி என்ன செய்வா? பெத்த பிள்ளை என்ன செய்யும்? அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன். பக்கத்துல உள்ள ஆளுக்கு 500 ரூபாய் கடன் வாங்கி ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் குடிப்பேன். பொண்டாட்டி எப்படி போனான்னா பிள்ளை எப்படி போனா எனக்கு என்ன? நல்ல மனுஷன். எனக்கு உடம்பு சொகுசு தான் எனக்கு முக்கியம். ஆமா ஆமா அப்படி குடிச்சோம்னா பொண்டாட்டி செய்வா. உடம்பு சொகுசுதான் முக்கியம் நினைச்சிருந்தா முதல்ல கல்யாணம் முடிக்காம இருக்கணும். கல்யாணம் முடிச்ச பிறகு நாங்க குடிச்சோம். அதே அப்பா கல்யாணம் முடிச்ச போயிட்டு நாங்க குடிச்சோம். நம்ம பாடு தாங்க முடியாம தான் குடிக்காவலாம். தாங்க முடியாம தான் நாங்க குடிச்சோம். யார கேட்டாலும் சந்தோஷமா இருந்தே குடிச்சேன்னு ஒருத்தன் சொல்லுதான். இன்னொருத்தன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு குடிச்சேன்னு இன்னொருத்தன் சொல்லுதான். எதுக்குத்தான் அடிக்கணும்னு ஒரு நாங்க சந்தோஷம் வந்தாலும் குடிப்போம். ஆமா சண்டை வந்தாலும் குடிப்போம். துக்கம் வந்தாலும் நாங்க குடிப்போம். ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் குடிப்போம். பொட்ட பிள்ளை பிறந்தாலும் குடிப்போம். குடிச்சுக்கிட்டே தூக்கம் வரட்டாலும் குடிப்போம். தூக்கம் வந்தாலும் குடிப்போம்.
அப்ப சீக்கிரம் போய் சேர்ந்துருவிய. ஆமா. அவிஞ்சு போச்சு. அதனாலே ஆண்டவன் சிவபெருமான் உங்களை மாதிரி இல்லை. அவர் அப்படி கிடையாது. உலகமெல்லாம் படி இழந்தார் பகவான். பார்வதி பகவானுக்கு பணிவிடைகளை செய்தார். இப்படி தலைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கைலாசத்திலே இருக்கும் போது பார்வதிக்கு சிவபெருமான் மீது உள்ள சின்ன சந்தேகம். ஆண்டவா பரம்பொருளே, உலகமெல்லாம் அன்றாடமும் நீங்க போய் அமுகலந்து கைலாசத்துக்கு வாரீங்க. அப்படி உலகமெல்லாம் நீங்க படி இழந்து கைலாசத்துக்கு வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்குமே அர்த்தமாக இருந்து வருகிறேன். அம்மா என்ன 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன தெரியுமா? ஒன்று வந்தாண்டு சிவ உடையவே பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தானம்மா. அப்படி இருக்கும் போது சிவபெருமான் என் மீது உனக்கு என்ன சந்தேகம்? ஆண்டவா பரம்பொருளே, இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை போய் நீங்கள் வணங்க வேண்டும்? தாங்கள் வணங்கக்கூடிய காரணம் என்ன? பார்வதி, இந்த உலகத்தை நான் கடவுள் படைத்திருந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானால் யாரால் முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லைன்னா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அப்படின்னு சொன்னார் பகவான். பார்வதி நம்புவாரா? எப்படி நம்புவாங்க? அது எப்படி இந்த ஆண்டவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை இந்த சிவனுடைய திருக்கண்களை மறைத்தால் இந்த உலகம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? இதனையே
இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று என் ஆடிவரா சக்தி அம்பிகை அங்கையர் கண்ணே அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி சக்தி உமா மகேஸ்வரியானவள் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, அவனாருக்கு தெரியாம பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பா, இருகரத்தை எடுப்பா, அவனை தன்னை வைக்குவா. அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருமயமாக இருந்த போது உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியும் ஐயா? இருட்டுக்குள்ள ஒரு வேலையும் பார்க்க முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஆனா இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம், நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கு காத்தாடி வேணும். அதை விட ஒரு நல்ல வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு கேளு. என்ன வேலை? அடுத்த வீட்டை போய் கலவாங்கத்தான் போகலாம். அடுத்த வீட்டை போய் கலவாங்க. ஆமா, வீட்டை கலவாங்கலாம். நல்லா தூங்கணும்னு சொன்னா கூட அதுக்கு காத்தாடி வேணும். அப்ப கரண்ட் இருக்கணும். காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்க வரும். பாத்துக்கோ, இல்ல தூக்கமே வராது, இல்லைன்னா தூக்கமே வராது. ஆமா. அப்ப உலகமே இருட்டா இருக்கும் காரணத்தால் உலக மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடினார்கள். அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் இருக்க அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் இந்த பார்வதிக்கு எவ்வளவு சொன்னாலும் நம்ம மீது நம்பிக்கையே வரமாட்டுக்க. நம்பிக்கையே இல்லையே. இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் தானே இவளுக்கு தெரியும். ஆமா. சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் பார்வதிக்கு தெரியாது. அதனால் உச்சி கண்ணை திறந்து நாங்கள் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆதி சக்தி உமையவள் பார்வதா தேவியானவள் அந்த பார்வதிக்கு முன்னால் ஆண்டவன் சிவபெருமா, ஆண்டவன் சிவபெருமா உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். ஆண்டவன் பெண்ணை அழைத்து ஆட வேண்டாம், பாட வேண்டாம், மாதாளி போட வேண்டாம், என் உச்சி கண்ணிலே காலையின் அம்சமாகவே பிறந்ததனால இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சினி வாகாளி அம்மா உன் பெயர். உச்சி கண்ணிலே பிறந்ததுனாலதான் அவளுக்கு உச்சினி வாகாளின்னு பேரு. அவளை வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க பார்வதி பகவானை கண்டார். ஐயோ, ஆண்டவன் சிவனுடைய மகிமை அறியாமல் அல்லவா இப்படி பரிசோதனை செய்துவிட்டோம். கோபம் கொண்டு நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடக் கூடாது என்று பகவானுக்கு முன்னால் பார்வதி அவள் அங்கமெல்லாம் ஆதித்தனலாகி சிவனுக்கு முன்னால பார்வதி பயந்து போய் நின்றதனால அவள் அங்கமெல்லாம் ஏற்று ஆவி
தணலாகி பார்வதியின் பெயர்வையே காட்டாத்து வெள்ளமா கரை உரண்டு நிற்கி கைலாசத்துல சிவன் பார்த்தார். பார்வதியின் பெயர்வை ஒரு உப்பு தண்ணி, இது உலகம் போனா மக்களுக்கு உயிர் சேதமாகும் என்று தன் 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே 2 ஓர் 10 சொட்டு வயலை பூமியிலே கலந்த போது அதை 10 கடலாக்கி ஆண்டவன் பக்குவமாகவே பெயர்நாமத்தை கொடுத்தார். அது சம்பாதி படர்ந்த ஆலமரத்தினுடைய அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே தம்பி டவுசர் போட்டவனே உனக்கு ஒரு கேள்வி, புத்துக்கு கொத்தனார் யாரு? புத்துக்கு கொத்தனார் யாரு? தூத்துக்குடி கொத்தனாரா? ஆமா, தூத்துக்குடியில உப்பு தான் விளையும். எப்படி ஆளுன்னு நாங்க எப்படி பதில் சொல்லுவோம்? சரியான பதில் சொன்னா தாத்தா உனக்கு 100 ரூபாய் பரிசு கொடுப்பாருடா. சரி, சரியான பதில சொல்லு, உனக்கு பரிசு கொடுப்பாரு. ஆமா, என்னது சிப்பி எப்படில புத்து கட்டும்? வெரி குட், அவன் தான் கரெக்டா சொல்லியிருக்கான். அவனுக்கு தான் 500 ரூபா, உனக்கு இல்லை. காலையில ஒரு சாக்லேட் கொடுப்போம். ஆமா, புத்துக்கு கொத்தனார் வந்து கரையான் வந்து இந்த புத்தை கட்டினா நாகம் வந்து கரையான சாப்பிட்டுட்டு மண் புத்துக்குள்ளே குழு இருக்குமா. அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே பெண்ணாகம் கருணாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக அந்த நாகலோக வட்டணத்தை 6 ஆண்டு வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலோக வட்டணத்தை மனமகிழ்ந்து
வாழ்ந்து வருகிறார்கள். வருகின்றார்கள். என்னைக்கு என்னை போல் என்னை பிரியாத தோழரை போல பூவும் நாரும் போல் பொருத்தமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் மண்ணால் குறைவு இல்லை, மனையால் தாழ்வு இல்லை, பொன்னால் குறைவு இல்லை, பொருளால் தாழ்வு இல்லை, ஆடோ மாடோ அடுக்குவத்தை வீடோ பொன்னோ பொருளோ பொக்கிஷங்களோ நஞ்சை புந்தை தோப்பு துறவா எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. ஏழரை கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை மண்டபமும் மடப்புறையும் அங்கனமும் உங்கள் கிணறும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். இந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோல நிறைய கட்டா பணம் காசு இருந்தாலும் பணம் அவளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அது எப்படி கூப்பிடும்? கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போட்டிருக்கோம். இந்த தங்கம் நாமளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி வச்சிருக்கோம். இந்த மண்ணு நாமளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அது எப்படி கூப்பிடும்? இவை மூன்றுமே உயிரற்ற உணர்வற்ற வெறும் பொருள். ஆனால் அவளை அம்மா அப்பா என்ற அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் திருமணமாகி 12 வருடங்களாகவே பாலன் வரம் கிடையாது. அதாவது ஒரு குடும்பம் தலைக்க வேண்டுமானால் அதற்கு குழந்தை செல்வம் வேண்டும். அதான் வாழையடி வாழை பெயர் சொல்லும் பிள்ளை என்று சொல்லுவார்கள். நம்ம வடகாசி அம்மாவுக்கு கோயில் குடம் நடக்குன்னு வைங்க, வருஷத்துக்கு ஒரு நேரம் வரி போட்டு குடம் கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மறு வருஷம் 10 வரியாவது கூடணும். முடிஞ்சு 10 வரி 20 வரி கூடும். அதான் இன்னார் வீட்டு பிள்ளை இன்னார் வீட்டு பிள்ளை இன்னாருன்னு பேர் எழுதுவாங்க. அதான் வாழையடி வாழை என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் மனம் மறந்து என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்னவராக மன்னாராக மன்னோ எனக்கு வந்த பிராணநாதா நான் உங்களவி நாகக்கண்ணி வயதாச்சு குழந்தை இல்லை 40 வயதாச்சு நாட்டையாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு
30 வயதாச்சு முடிவெறிக்க குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. 40 வயதாச்சு இந்த நாடாள பிள்ளை இல்லையே மன்னா. உமக்கு 50 வயதாச்சு, எனக்கு 55 வயதாகி விட்டது. இந்த வயசுலே பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுலே பிள்ளை இருக்க போகுது? எப்ப பிள்ளை கிடைக்க போகுது? ஆமா, வயசு 55 வயசு ஆகி போச்சு. உங்க உடம்புல கொஞ்சமாவது உணர்வு இருக்கா? உங்க பாட்டுல கடைக்கு போறிய, டீய குடிக்கிய வாரிய. ஆமா, ஒரு குழந்தை குட்டி இல்லைன்னு இதான் என்னைக்காவது நீங்க கவலைப்பட்டீங்களா? ஊரு கட்ட மனுஷா. ஆமா, அப்படின்னு நாகராஜனை பார்த்து அந்த நாகக்கணி நாய கேட்ட மாதிரி கேட்டா. நல்லா 4 கேள்வி கேட்கா. அவரு பாவம் என்ன செய்வாரு? பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார், பிச்சை வாங்க மாட்டார். மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்து மக்கள் வரமாட்டார்களே. குழந்தை இல்லாத வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் யாராவது வருவார்களா? அடியே நாகக்கண்ணே, உனக்கு மட்டும்தான் பிள்ளை இல்லாத வருத்தம் இருக்கா? உன்னை போல எனக்கும் பிள்ளை வேணும்னு ஆசை இருக்கம்மா. ஆனா நம்ம என்ன அழுது குழம்புனா கடவுள் நமக்கு பிள்ளைய கொடுக்க போறாரு. நீ பெண்ணா பிறந்த சொல்லி கண்ணு கணவன்கிட்ட யாரு சொல்லி அழுகுத? நீ பெண்ணா பிறந்தா அழலாம். நான் என்ன செய்ய முடியும்? ஆனா பிறந்த ஆம்பளை போய் அதிகாலை 5 மணிக்கு டீ கடை போய் 2 டீயை குடிச்சிட்டு அங்க உள்ள ஆளுங்க கிட்ட அண்ணாச்சி எனக்கு பிள்ளை இல்ல குழந்தைன்னு சொல்லி அழ முடியுமா? அப்படி அழகா செஞ்சுவான். காரி மூஞ்சில் சுத்திடுவான். காரி துப்புனாலும் பரவாயில்ல, பார்க்கும்போது 4 பேரு 4 விதமா பேசுவான். எப்படி பேசுவான்? உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? 12 வருஷம் ஆகுதுடா. 12 வருஷமா பிள்ளை இல்லையடா. உன் பொண்டாட்டி மூத்தவளுக்கு பிள்ளை இல்லைன்னு அவளை டைவர்ஸ் பண்ணுடா. தங்கச்சி இருக்கா பாரு உன் கொழுந்தியா, அவ சூப்பரா இருப்பா. அவளை கூட்டிக்கிட்டு வாடா, அவளுக்கு கல்யாணம் முடிச்சு பாப்போம். என்னமோ இவன் பேர்தானம் பார்த்து பேர் வைக்கிற மாதிரியே பேசுவான். குடும்பத்தை 2 ஆக்கி விட்டுருவாங்க. அதனால நான் என்ன சொல்ல முடியும், யாருக்கிட்ட போய் பேச முடியும்? தாயி நீ கவலைப்படாத, உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை என்று 2 பேர்களும் ஒருவருக்கொருவர் ஆறுதலை சொல்ல இந்த அழகான நேரத்தில் பாடும் நாமலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமலுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை என்னாதவர்கள் வடபத்தியம்மன் திருக்கோவில் வாசுதேவநல்லூரை சேர்ந்த பூசாரி திரு வடகுத்தி அம்மன் திருக்கோவிலில் பணியாற்றி வரக்கூடிய ராஜ் பூசாரி அவர்களும் முரளி அவர்கள் சார்பாக முதலாகவே அவளுக்கு 103 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளம் அவருக்கு முன்பதாக ஒரு அருமை சகோதரி வந்து நாமளுக்கு அழகான பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு சபையிலே நாமளை பெருமிதம் செய்து உள்ளார்கள். பாராட்டிய அன்பு உள்ளங்கள் எல்லாம் அம்மன் அருளால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலைமுருகன் அருளாலே, மலைமுருகன் அருளாலே. சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வடகாசி அம்மன் அருளாலே வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று
வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. ஐயா. அப்படியாகவே இருக்கும் போதே ஆமா நாகராஜனுக்கும் நாகத்தன்னைக்கும் ஆமா பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலையாக, கவலையாக மதலை இல்லா கவலையே மனக்கவலையாக, கவலையாக இன்னும் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன சொன்னாள்? எங்கனவா ராஜ மன்னா ராஜ மன்னா, எங்கனவா ராஜ மன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, நான் உங்களை நாகக்கண்ணி ஆணை அடித்தேனா, அறக்குடுமை செய்தேனா, நான் வைத்தாரோ அடைக்கலத்தை பயிரறிய செய்தேனா, நான் ஓட்ட நாளை வழக்கால் உண்டு ஓட்ட அந்த தோசம் உண்டா, பட்டர நல்லதில என் எல்லாமே மலரை கலந்தேனா, நான் மலரை எண்ணி கலந்தேனா, நான் ஒரு பாவம் செய்யேன், ஒரு குழந்தை நமக்கு மன்னா பட்டர நெல்லிலே பாதவத்தி பலரை எண்ணி கலந்தேனா, கலந்துட்டேனா? ஓட்டனாலும் மரக்கால் கொண்டு யாருக்கும் போட்ட அந்த தோசம் உண்டா, தோசம் உண்டா? கிடையாது. கண்டத்து பாலிடாமல் கறந்து நானை உண்டி விட்டேனா, நான் உண்டு விட்டேனா? நான் ஒரு பாவம் செய்யலையே, எனக்கு ஏமன்னா ஒரு குழந்தை இல்லை, ஏன் மன்னா நமக்கு ஓர் குழந்தை இல்லை என்று மன்னவனுடைய முகத்தை பார்த்து பட்டர நெல்லிலே பதற எண்ணி கலந்து விட்டேனா மன்னா, மன்னா இது நான் இதுவரைக்கும் ஏன் மன்னா எனக்கு ஒரு குழந்தை இல்லை, ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வர மலடுங்கிறார், குளத்தாங்கரைக்கு போனா என்னை குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறார், பிள்ளை இல்லைனாலும் குறை பேசுவாங்க, பிள்ளை இல்லைனாலும் குறை பேசுதாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கு ஏதாவது பேசுதா, பொட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கு ஏதாவது பேசுதா, பிள்ளை இல்லைன்னா குறை பேச வேண்டியதா? பிள்ளை இருக்கும்போது என்ன குறை பேசுறாங்க? பிள்ளை இருக்கும்போது என்ன பேசுவாங்க? பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்க சரி. அவளை பார்த்து கிளம்பிடுவா, ஆமா பிள்ளையே இல்லைன்னா அவளை பார்த்து மலடிம்பா, மறுபடியும்பா பிள்ளையை பெற்று எடுத்து விட்டா அவளை பார்த்து கிளம்பிம்பா. உடனே கிளம்பியும்பா. எந்த ஒரு பெண்ணையும் மலடுன்னு சொல்லுவது சரியான வார்த்தையா தவறான வார்த்தையா? மலடின்னு சொல்லி தவறோ சரியா அதுல தெரியாது. எல்லாரும் பேச மாட்டாங்க. ஆமா ஒரு சில பேர்கள் வந்து பிள்ளை இல்லாதவங்களை வந்து மறைமுகமா மலடின்னு பேசுவாங்க. பிள்ளை இல்லாதவர்களையும் மலடு என்று சொல்லுவது தவறான வார்த்தை. ஏன் தவறு? ஏன் தவறு தெரியுமா? எதற்காக? மலடு என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? என்னம்மா? பிள்ளை இல்லாதவருக்கு மலடு என்று சொல்வது பொருத்தம் கிடையாது. எப்படி? எந்த ஒரு பெண்ணு வயதுக்கு வராமல் பூக்காத பெண்ணைத்தான் மலடுன்னு சொல்லுவாங்க. ஆமா பூத்துட்டா மலடு கிடையாது. பூத்து விட்டா அது மலடு கிடையாது. கிடையாது. வயதுக்கு வராத பெண்ணைத்தான் மலடுன்னு சொல்லுவார்களே தவிர பிள்ளை இல்லாதவருக்கு மலடு என்று சொல்ல மாட்டார்கள். சொல்ல மாட்டார்கள். அப்போ பிள்ளை இல்லை நான் மலடும்பா, பிள்ளையை பெற்று எடுத்து விட்டா அவளை பார்த்து கிளவின்றுவா. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது குறை பேசுவா. என்ன பேசுவா? பொன்னடி எத்தவா வெறும் கொள்ளையா பெற்று இடிக்கிருக்கா, செத்தன்னைக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா? கிடையாது கிடையாது அப்படின்பா. அப்படின்னு பேசுவாங்க. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வைங்க, அதுக்கு குறை பேசுவா. எப்படி? பொன்னடி எத்தவா அப்படின்னு பார்த்தா வீடு பூரா ஒரே பொட்ட படைகளா விட்டு வச்சிருக்கா.
அப்படி வச்சா கை தட்டுங்கய்யா. 8 பிள்ளை 10 பிள்ளை பொட்ட பிள்ளை பத்தி வச்சிருக்கா எதை வெட்டி கொண்டு இந்த பிள்ளைய கட்டி கொடுக்க போறா அப்படின்னு ஆனா 5 பவுன் போடல 1/2 பவுன் போடுதா பொட்ட பிள்ளை பெத்தவா சும்மா கூட கட்டி கொடுங்க உனக்கு என்ன வந்துச்சுன்னு உனக்கு சொல்லி பேசுறது என்ன ரூல்ஸ் இருக்கு ஏன் கட்டி கொடுக்க போற அதாவது அடுத்தவர்களை பார்த்து குறை பேசுவதற்கு நமக்கு யார் உரிமையை கொடுத்திருக்கிறார்? யாரும் கொடுக்கவில்லை. மற்றவர்களை பார்த்து நம்ம எதுவும் பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. அவரவர் வாழ்க்கை அவரவர் விருப்பம். அப்போ நம்ம அதுல தலையிடக்கூடாது. அப்போ உலகத்துல இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் மன்னா. ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வாரா மலடிங்கிறார், குளத்தாங்கரைக்கு போனா குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறார். அப்படி என்று நாகக்கண்ணியானவள் என்னும் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கண்ணை நல்ல பொழிய மாறும், கண்ணை நல்ல பொழிய மாறும், கவியோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவா, கவிரோடி என்ன மன்னவா, கவிரோடி என்ன பட்டத்தோடு மலை பொழியனும் பருவத்தோடு விதை விதைக்கணும் என்பார்கள். பட்டம் தவறினால் யாருக்கு நஷ்டம்? பட்டம் தவறினா நமக்கு தான் நஷ்டம். பட்டம் தவறினா பணம் கிழங்கு கூட நாரா போகுமா? புரட்டாசி மாசம் 15ஆம் தேதிக்கு மேல பணம் கொட்டையை முளைக்க போட்டோம்னா தை மாசம் பொங்கல் பிடிங்கி சாப்பிடலாம். ஆமா, தை மாசம் ஃபுல்லா பிடிங்கி சாப்பிடலாம். மாசி மாசம் பிடிங்கி சாப்பிடலாம். பங்குனி பிறந்துச்சுன்னா பணம் கொயில ஓலம் முளைச்சிடும். அப்புறம் கிழங்கு அவிச்சு திங்க முடியாது, ஒடிச்சு திங்க முடியாது. சாப்பிடுவதற்கு ருசி இருக்காது, வெறும் நாரா தெரியும். நாறு பறிஞ்சு போகும். அதனால் மன்னா பட்டம் தவறினா பணங்கிழங்கும் நாறு என்று சொல்லுவார்கள். இந்த வயதிலே பிள்ளை இல்லையே, இனி எந்த வயதிலே பிள்ளை இருக்க போகுது? நமக்கு கிடைக்க போகுது. அடியே நாகக்கண்ணே, ஆண்டவன் அருள் இருந்தா அறுபதுக்கப்பாலும் நமக்கு பிள்ளை உண்டு. இறைவனுடைய அருள் இருந்தா 70க்கப்பாலும் நமக்கு 7 பிள்ளை இருக்குண்டே.
மன்னவா என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? ஏன் இப்படி கேட்க? 70 வயசுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்து ஆ, ஒருத்தன் கையில என்னைக்கு பிடிச்சு கொடுக்க? 70வது வயதிலே குழந்தை பிறப்பதனால எந்த தவறும் இல்லை. பிறகு ஆனாலும் 70வது வயதுல ஒரு பிள்ளையை பெற்று எடுத்தா இருக்கா? பிள்ளை தொட்டில்ல இருந்தா இந்த அம்மா கட்டில்ல இருப்பா. கட்டில இருப்பா. பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆளு போடணும். ஆமா. அதோட இந்த ஐயா நம்ம பெத்த பிள்ளை தானே அப்படின்னு கையில எடுத்து இருக்கு. பிள்ளைய தூக்கி கடைக்கு கொண்டு போனாருன்னா ஆமா. தெருவுல உள்ளவங்க வேணும்னே கேட்பான். அம்புக்கு என்ன கேப்பா? ஏலே சுப்பிரமணி, என்ன ராமசாமி? எங்க உன் பேரனையா கூட்டு போற? என் பிள்ளைடா அது. அவர் பெத்த பிள்ளைன்னு நல்லா தெரியும். நல்லாவே அவரை தெரியும். குத்தி பார்க்கணும்னு அப்படி கேட்பான். எக்காலம் பண்ணுவா. சரி. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில வந்து என்ன எதை எதை எந்தெந்த வயதில அனுபவிக்க வேண்டுமோ வேண்டுமோ அதை எதை அந்தந்த வயதிலே அனுபவித்து வாழ வேண்டுமா? எதை எதை எந்தெந்த விஷயம் அனுபவிக்கணும்? ஓரத்தில் ஓடி விளையாடணும், ஈரத்தில் கல்வியை கற்க வேண்டும், கற்க வேண்டும். மூவத்தில் முடியாத மனமும் நாளத்தில் பெறாத பிள்ளையும், பிள்ளையும் ஐயத்தில் சேர்க்காத செல்வமும், ஆரத்தில் செய்யாத சம்பந்தமும், சம்பந்தமும் ஏழத்தில் ஏகதலம் போகணும், 8க்கு மேல இருக்கவே கூடாதா? 8 மேல இருக்கவே கூடாது பூமியில. 8க்கு மேல இருக்கவே கூடாதுன்னா ஒரு வயது வரைக்கும் நமக்கு மரியாதை இருக்கும். இருக்கும். நம்ம உடம்புல தெம்பு இருக்கிறது வரைக்கும் நமக்கு மரியாதை இருக்கும். இருக்கும். நம்ம உடம்புல தெம்பு இல்லாம என்னைக்கு நோயின்னு ஒண்ணு வருதோ நம்மளை பார்த்து கொள்வதற்கு இன்னொரு ஆளு வேணுங்கிற காலகட்டம் வரும்போது நம்மளை சீன்றுவாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால நம்ம நல்லா இருக்கும்போது சீனு சொல்லாம போய் சேர்ந்துடணும். அப்படியே போயிட்டு வந்துடணும். மேல போனா நிலவு பார்த்துக்கலாம். ஆமா. அதனால அம்மா நாகக்கண்ணி, நீ கவலைப்படாத. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். ஆமா. நாமளை போல் திக்கற்றவர்களுக்கெல்லாம் இந்த தாயே துணை இருப்பார். அம்மாவே துணை. அதனால் பிள்ளை இல்லாத குறைகளையே தீர்க்க வேண்டுமானால் ஆண்டவன் சிவனை எண்ணிராமல் அரும்பெரும் தவங்களை செய்ய வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா? வெள்ளி செவ்வாய் தலைமுழுகி விரதங்களை செய்தார்கள். தலைமுழுகி ஸ்நானம் செய்து சங்கர சிவபெருமானை மனதிலே எண்ணி எப்படி தவச்சாலை அலங்காரம் செய்கிறார்கள். சாண்டே கொண்டு மெல்ல தரை சாண்டி கொண்டு மெல்ல தரை தரை சண்டே அவர் சண்டே
ஆமாம்மா. கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். ஆமா, கோழி முட்டை ஏமா வச்சான்? அவசரப்படாதங்க. ஆமா, இல்ல முட்டை பத்தி நாங்களாம் கேட்போம், அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? ஆமா. தவம் இருக்கும் போது இந்த தவத்தின் கம்பத்திலே ஏன் கோழி முட்டை வைக்கிறார்கள்? இப்ப சொல்லுங்க. கோழி முட்டை ஏமா வைக்கிறாங்க? ஆம்லெட் போல. ஹோட்டல்ல கோழி முட்டை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா நீ சொல்வது சரிதான். ஆமா, ஹோட்டல்ல ஆம்லெட் போடுவாங்க, ஆஃப் ஆயில் போடுவாங்க, ஃபுல் ஆயில் போடுவாங்க. சரி, தவம் இருக்கும் போது ஏன் இந்த கோழி முட்டை வைக்கிறார்கள்? இருக்காங்கம்மா. ஏன் தெரியுமா? அவர் தவமாகப்பட்டது முக்தி பெற வேண்டுமானால் கரு இருந்தா தான் அதுல உரு ஏறுமா. ஆமா, கரு இருந்தா உரி ஏறும். அதுக்குத்தான் கோழி முட்டை. கோழி முட்டை. கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டும் போது நாட்டுக்கோழி முட்டை போய் பூளை முட்டையை வச்சா நிக்காது. லட்டா முட்டை வச்சா நிக்காதா? நாட்டுக்கோழி முட்டையா வைக்கணும். உங்க வீட்டுல இருக்கா முட்டை? அவங்க வீட்டுல கோழியே இல்லையா? கோழியே இல்லையோ? ஐயோ பாவம். நீ தான் உன் வீட்டுல 10 கோழி வச்சிருக்கிய. நான் 20 கோழி வச்சிருக்கேன். பூரா பொட்டு கோழி, சேவ கோழியே இல்ல. அது தங்க மாட்டுக்கு, சேவ கோழி தங்க மாட்டுக்கு. அதான் வளர்த்தாலும் பொட்டு கோழி வளர்க்கணும். அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க சேவல் நம்ம வீட்டுல வந்து படுத்து கிடக்கும். அப்படியே கப்புக்கு பிடிச்சி நைட்டு ஆட்டிய போட்டுலாம். எப்படி யோசனை? பெரிய பொல்லாதவனா இருப்பவளுக்கு. ஆமா, நீ ஆசையை போடுறதுல பெரிய ஆளு. எத்தனை சேவலை சாப்பிட்டுருப்பேன். பூரா களவாண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, அதான் ஆளு இப்படி கருப்பா இருக்கு. நீர் இப்படி இவ்வளவு கருப்பா எப்படி பிறந்தீரு? நான் கருப்பா? தங்கச்சி நீ சொல்லுமா, நான் கருப்பா? யாரு தங்கச்சி? எல்லாமே என் தங்கச்சி தான். பரவாயில்ல, எல்லாமே என் தம்பி தான். நீங்க இவ்வளவு கருப்பா பிறந்த விவரம் என்ன? நான் இவ்வளவு அழகா இருக்கிறது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நான் அழகா இல்லையோ? நீ நல்லா அழகா தெரியுது. நான் இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் இருக்கும்போது எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் இருக்கும்போது சரி, எனக்கும் தெரியும். எங்க அம்மா சொக்கம்பட்டி செட்டியாட்டை பூரா எள்ளு புண்ணாக்கா வாங்கி சாப்பிட்டுட்டான். எள்ளு புண்ணாக்கா வேங்கி திங்க போய்தான் இப்படி கருப்பா பிறந்துட்டீரோ? இப்படி கருப்பா பிறந்தது மட்டுமா, சின்ன பிள்ளைல இவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரியுமா? எப்படி? சின்ன பிள்ளையில நான் பன்னிக்குட்டி மாதிரியே பளபளன்னு இருப்பேன். அது நீ சொல்லலைனால நாங்க அப்படித்தான் உறுதிப்படுத்திக்கிறோம். ரைட்டா? ரைட்டா? ஓ மை காட், இதுதான் என் அழகு. கருப்பா இருக்க போயிட்டா இப்ப 70 வயசுலயும் அப்படியே இருக்கேன். உங்க அழகின் ரகசியம் இதுதானோ? அதாவது வெள்ளை எல்லாம் வெறும் சொல்ல, கருப்பு தான் கட்டி வயிறும். அப்படி போடு போடு. கரெக்டு. நம்மகிட்ட 2 பொட்ட பிள்ளை இருக்கு. வேணா யாருக்கு கட்டி கொடுப்போமா? தம்பி கட்டிடுவோமா? சங்கவி சங்கவி. இங்க பாருங்க, பொண்ணுலாம் 2 பொண்ணு வச்சிருக்காரு. ஆமா, ஒவ்வொரு பொண்ணு உங்க ஸ்பீக்கர் பெட்டி மாதிரி இருக்கும். அதை முடியும் கருப்பா இருக்கும். அதானே, அதுக்காக பரவாயில்லைன்னா இந்த மாதிரி என் பிள்ளை இருக்கும். வேற மாதிரி இருக்கணும். வேற மாதிரி கொண்டுருவேன். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. வில்லுப்பாட்டு முடிந்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஆளுமே யாருமே வீட்டுக்கு போக கூடாது. முடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்கு போகணும். அது நம்ம எல்லாம் உட்கார்ந்து வில்லுப்பாட்டு பாருங்க. அதனாலே அந்த நாகராஜரும் நாகக்கண்ணையும் இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 12 வருட காலங்களாக தவங்களை செய்ய வேணுமே என்று கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆவத்து குடையோனே ஈசா இறைவா என்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து உண்ணாமல் உறங்காமல் உடையவன் புகழை மறக்காமல் அண்ணன் தண்ணி இருந்தாமல் ஆண்டவன் புகழை மறக்காமல்
போனது. 12 வருடமும் முடிந்து போனதே. பகவான் சிவன் வந்தாரா? ஆண்டவன் சிவபெருமான் வராமல் இருந்த போது ஏன் இன்னும் ஆண்டவன் மனமிறங்கி வரவில்லை? நம்ம தவறு ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? தவறாகத்தான் நாம் தவங்களை செய்து விட்டோமா? ஏதாவது குறை இருக்குமா என்ற ஆண்டவனை எண்ணி அழுந்து புலம்பினார்கள். எப்படி அம்மா? தாத்தாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். அதுக்குதான் மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள். கல்யாணம் முடிஞ்ச நாள். பரவாயில்ல. 60ஆம் கல்யாணம். 70ஆம் கல்யாணம் முடிக்கலாமா? 70ஆம் கல்யாணம் 75 ஆயிரம். ஆமா. உனக்கு ஏம்மா 100ஆவது வருஷத்தை கொண்டாடிடுவோன்னு. கண்டிப்பா கொண்டாடிடுவோம். ஊனிட்டு முடிச்சோம்னா பசி தெங்காசி போயிடும். அதனாலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போஜனே, ஆண்டவனே பகவானே சம்போஜனே, அரியாசையும் தவத்தை காண சம்போஜனே, அரியாசையும் தவத்தை காண சம்போஜனே. இந்த கைலாசம் இப்படி ஆடி அசையக்கூடிய காரணம் என்ன? ஒருவேளை என்னாச்சு கைலாசம் இப்படி ஆடுத? கைலாசம் ஒருவேளை ஆணியில் அங்கு போயிருக்குமா? ஆணி வேலை அங்கு இருந்தா அடியோட சேர்ந்துரும். அப்ப பக்கம் வேறு பட்டு போயிருக்குமா? நாகநாத நாகக்கண்ணியின் தவமாகப்பட்டது முக்தி பெற்று அவர் தவத்தின் மகிமையினால இந்த கைலாசம் இப்படி ஆடுகின்றது, அசைகின்றது. அப்ப இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்தார். தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க நாகராஜ நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போல களி உலகமெல்லாம் ஆண்டவன் வழியிழக்கவே புறப்பட்டு வந்தார். அப்படி களி உலகமெல்லாம் ஆண்டவன் புறப்பட்டு வரும்போது அன்னைக்கு பார்த்த
பார்வதிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அன்னைக்கு? இந்த ஆண்டவன் தானே உலகம் எல்லாம் படிக்க போறாரு வாராரு. பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு நேரம் போகல, பேச்சு துணைக்க ஆள் இல்ல. அப்படியே சிவனை கூப்பிட்டு இறைவா உலகமெல்லாம் நீங்க படிவிளக்க போனா நான் பார்வதி ஒத்தையிலே அமர்ந்திருக்கிறேன். அதனால் இன்றைய தினத்திலே உங்களோடு வந்து உங்கள் படிவிளப்பை இந்த உமையவள் பார்வதி நான் பார்க்க வேண்டும். பார்வதி நேரம் போகல, பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு என் கூட வரணும்னு நினைக்கியா? இந்த கைலாசத்துல இருக்கக்கூடிய தோழி பெண்கள் இவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? இந்த ரம்பா, ஊர்வசி, மேனகை இவங்க எல்லாம் எங்க போனாங்க? ரம்பா வந்து படடிக்க போயிட்டாங்க. இந்த ஊர்வசி இருக்காங்கல்ல, ஊர்வசி பாக்கியராஜ் சார் கூட படடிக்க போயிட்டாங்க. ஆமா, பாக்கியராஜ் சாரும் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த மேனகா என்னாச்சு? மேனகவா அவங்க போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஆளு இப்ப கிடையாது. அந்த ரம்பா வேற, சரி, இந்த ரம்பை வேற. ஓ, இது வேறயா? ரம்பா போயிட்டாங்க. அதனால இவங்க எல்லாம் தெய்வலோகத்து பெண்கள் இறைவா என்னோடு இருந்து பேச மாட்டார்கள். அதனால் உங்கள் படியிழப்பை இன்னைக்கு உமையவள் பார்க்க வேண்டும். பகவானுடைய படியிழப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும் இறைவா. அம்மா பார்வதி, என்னோடு படியிழக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வதனால எந்த குறையும் இல்லை. ஆனாலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய செல்வாக்கு கொடுத்திருப்பேன். ஆனா அவங்களுக்கு வீட்டுல குடும்பத்துல ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. அவர்களுக்கு நான் ஒரு கோட்டை புத்தப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த காலத்துல காக்கோட்டை, அரைக்கோட்டை, முக்கால் கோட்டை இதெல்லாம் முழு கோட்டையே பெற்றிருக்காங்க. நம்மள மேல கொண்டு போயிட்டாங்க. முழு கோட்டை தானே? ஆமா, இப்ப யாருக்கு அப்படி தொம்பு இருக்கு? யாரு பெத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறது யாரு? இப்போ 1க்கு 2 கூடுனா ஒவ்வொருத்தருக்கு 3ஆவது. அதுக்கு மேல அரசாங்கத்திலே அனுமதி இல்ல, நம்ம கிட்ட பொருளாதாரமும் இல்ல, வளர்க்கறதுக்கு ஆளும் இல்ல. அதனால் நான் உலகத்தை இப்படி எல்லாம் பல விதமா படைச்சிருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, என் கூட வந்தேன்னா அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சுன்னு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ கைலாசத்துல அமர்ந்துரு, நான் ஆண்டவன் போய் படி இழந்துட்டு இப்ப வாரேன். இறைவா, நீங்க படி இழக்க அழைத்து போகணுமானா நான் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே? படி இழந்த முடிக்கு வரைக்கும் என் வாயவே திறக்க மாட்டேன்னு சொல்ல, அப்பதான் இந்த சிவன் சொன்னார், நீ எதுவும் பேச மாட்டேன்னு உன் வாயால் சொன்னா உன்னை நம்ப முடியாது. உங்க அண்ணன் இருக்காரே கோபால கண்ணன், கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தா கடவுளோடு உன்னை அழைத்து கொண்டு போவேன் அப்படி என்று சொன்ன போது, எங்க அண்ணன் கண்ணன் மேலதான உங்களுக்கு சத்தியம் வேணும். எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். எந்த ஆணையிட்டு கொடுத்து வாப்போட்டு சட்டத்தை வாங்கி பலகானும் பார்வதியும் எப்படி வருகிறார்கள்? நாளை நல்ல நிலையை கொண்டு
களைப்பா இருக்கு. இருக்கு. கொஞ்ச நேரம் இளைப்பாடி விட்டு நம்ம கைலாசத்துக்கு போனா என்ன? அழகா போலாமே. ஆமா இளைப்பாரி தவிப்பாரி உட்கார்ந்து வெயில் அதிகமா இருக்கு. ஆமா எனக்கு கால் வெயிலாம் உடையுது. போகுது. நீங்க வந்து அடிக்கடி ஆமா கைலாசத்துக்கு பூலோகம் வருவீங்க போவீங்க போவீங்க. உங்களுக்கு நடந்து சர்வீஸ் ஆகி போச்சு. வணக்கம். நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஆமா என்னால நடக்க முடியல. கால் வீடா உடையுது. பாத்தீங்களா? ஆமா ஒரு ஆலமரம் தெரியுது. கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டு களைப்பாடி இளைப்பாடி போவோம் என்று பகவானும் பார்வதியும் ஆல விருட்சகத்திற்கு அடியிலே வந்து அமர்ந்திருந்தார்கள். கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலகன், 10 வயசு இருக்கக்கூடிய பையன், அந்த பேண்ட் போட்டிருக்க மாதிரி ஒரு தம்பி, அவனை மாதிரி ஒரு பையன், அவனை மாதிரி ஒரு சின்ன பையன் மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பை உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? அடிக்கொப்பை உட்காந்து முனிக்கொப்பை வெட்டினோம்னா குளம் மட்டும் கீழே வந்து விடும். இவன் முனிக்கொப்பை வந்து அடிக்கொப்பை வெட்டுதான். ஆமா கொப்போட ஒடுங்கி இவ்வளவு ஒன்னால கீழே வந்து வந்துருவான். குறுகிட்ட பையன். ஆமா எவரெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான். இதை உடனே பார்வதி அப்ப இந்த பார்வதியை கண்டு ஆண்டவா சிவபெருமானே, அறியாத பிள்ளை தெரியாத பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்த அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். அவன் கீழே விழுந்தா பெற்றவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். கரையிலே விழுந்தா இவன் தவறுபடியாகி விடுவான். திரண்டு விழுந்தா இவனை வெட்டி வைத்து தானே பிறக்க வேண்டும். உடனடியாக சென்று அந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்து நீங்க காப்பாத்துங்க. பார்வதி, என் கூட வரும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா நீங்க சொன்னது உண்மை. நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மை. ஆனா சத்தியம் பண்ணும் போது எப்படி சத்தியம் பண்ணேன்? படியளந்து முடிக்க வரைக்கும்தான் எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னேன். வேலை முடிந்து விட்டது, பாலகனை காப்பாத்துங்க. அப்ப சிவன் சற்று நேரம் யோசித்து பார்த்தார். இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கோம் போயிருக்கோம். இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பாலகனும் இல்லையே என்று ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க அப்பந்தான் சிவனுக்கு தெரிந்தது. பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தால, சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் கண்ணபுரா இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதை அறிந்த சிவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாற்றே தீரணும்னு சொன்ன உடனே அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் ஒரு வார்த்தை சொன்னார். பார்வதி, அவன் எப்படியும் வெட்டு முடிஞ்சு இப்ப கீழே விழ போறான். அவன் கீழே விழும்போது அவன் உயிர் மேல ஆசை இருந்து என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவே பகவான் நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தா கீழே வந்தான். வெட்டு முடிந்து கீழே வந்தான பாவி என்ன பார்த்தா அம்மான்னு சொன்னானா இல்ல என்ன பார்த்தா அப்பான்னு சொன்னானா? அம்மா என்றும் சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னா? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. அப்ப வேற என்ன சொல்லி இருப்பான்? அறியாத பிள்ளை கீழே வரும்போது என்ன சொல்லி விழுந்திருப்பான்? நீங்க தான் சொல்லணும். யாரு வீட்டுக்காரிய போறா? இல்ல வீட்டுக்காரி அம்மாவை கூப்பிடுங்க. அத்தன்னு சொல்லியிருப்பானோ? அத்தன்னு சொல்ல மாட்டான். ஆமா அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. அவன் அத்தேன்னு கூப்பிட்டு யாரு போயிருப்பா தெரியுமா? லட்சுமி போயிருப்பா. லட்சுமி வந்திருப்பா. பச்சைமால் தேவி லட்சுமி போயிருப்பா. ஆமா அப்ப இந்த அறியாத பிள்ளை என்ன சொல்லிக்கலாம்? இந்த பையன் என்ன சொல்லியிருப்பா? ஒருவேளை இட்லின்னு வந்திருப்பானோ? எனக்கு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லியிருப்பா? யாராவது சொல்லுங்கய்யா. அப்பான்னு சொன்னா அம்மான்னு சொன்னா என்ன சொன்னா? அம்மா என்றும் சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு நான் செத்தேன்னு விழுந்தான். வாட்டு தண்ணியே போக்குற மாதிரி செத்தேன்னு விழுந்தா. செத்து போனாண்டி. அவனவே வாழ்க்கை
இருக்கான். வாயில என்ன 4 வழிச்சாலை ரோடா போட்டுருக்கு. அப்படி இல்ல, நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் நல்ல வார்த்தையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? துன்பமா துயரமா பேசக்கூடாது. எப்போதும் சந்தோஷமா நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தணுமா. அப்படி சொல்லும் போது நமக்கு நன்மையே நடக்கும்னு சொல்லுவார்கள். அதனால செத்தே விழுந்தா செத்து போன பார்வதி வாழாவ